ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பேஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு இல்லையா? இப்போது நாம் பேஸ்கெட்டோட உயரம் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங்லேருந்து 4 வயருக்கு ஒருக்க கலர் சேஞ்ச் பண்ணி நாம் கிராஸ்கெட் போட்டுக்க போகிறோம். உயரம் போடுறதுக்கு இந்த க்ரீன் கலர் ஒயரை தான் நான் எடுத்திருக்கேன். எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற ஃபஸ்ட் நாட்லேருந்து தான் நாம் போட்டுக்க போகிறோம். மேலே போகிற இந்த ஒயரில் க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை வச்சுட்டு ஃபுல்லாக இங்கே வர அளந்துட்டு அடுத்து ஒரு 4 நாட்க்கு நாம் தொடர்ந்து நாட்ஸ் போட்டுட்டு 4வது நாட்டில் இருக்க இந்த ஒயரை அளவாக எடுத்து க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரையும் நாம் கட் பண்ணிக்க போகிறோம். இப்போது இந்த ஃபஸ்ட் நாட்டில் மேலே போகிற அந்த ஒயரில் ரன்னிங் ஒயரை வச்சுட்டு ஃபுல்லாக கீழே வர அந்த நாட்டு வரைக்கும் நான் அளந்துக்கிறேன். அளந்துட்டு இந்த இடத்துல ரன்னிங் ஒயரை நான் இந்த க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போது நாட் போட்டுக்கலாம். இப்போது இந்த ஃபஸ்ட்டு நாட்டில் மேலே போகிற ஒயரை இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே நாம் மடித்து எடுத்துக்கிட்ட க்ரீன் கலர் ஒயரை வச்சுட்டு ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கிறோம். நாம் க்ரீன் வித்து பிங்க்கு காம்பினேஷனில் ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கிறோம். இப்போது இந்த க்ரீன் கலர் ஒயரும் அந்த பிங்க் கலர் ஒயரும் நம்ம போட்ட நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பிங்க் கலர் ஒயரும் க்ரீன் கலர் ஒயரும் ஈவனாக இருக்குதா அப்படின்னு நாம் ஃபுல்லாக அளந்துக்கிட்டு செக் பண்ணிக்கணும். ஈவனாக தான் இருக்குது. ஈவனாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்து அந்த ரன்னிங் ஒயரையே வச்சுட்டு தொடர்ந்து 4 நாட் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய 4 நாட்டு பிங்க்கு வித்து க்ரீன் காம்பினேஷனில் நாம் போட்டுக்க போகிறோம். 2வது நாட் போட்டாச்சு. அடுத்து 3வது நாட்டு நல்லா டைட் பண்ணி போட்டுக்கணும். இப்போது 4வது நாட் போடுறோம். 4 நாட் போட்டதுக்கு அப்புறமா நாம் ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ 4 நாட் போட்டாச்சு. இந்த 4வது நாட்டில் மேலே போகிற இந்த பிங்க் கலர் ஒயர் இருக்கு இல்லையா? இந்த பிங்க் கலர் ஒயரோட அளவுக்கு நாம் ரன்னிங் ஒயர் இந்த க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுக்க போகிறோம். இப்போது இந்த மாதிரி 2 ஒயரையும் ஒன்றா பிடிச்சிட்டு பிங்க் கலர் ஒயரோட எண்டில் க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை நாம் கட் பண்ணிக்கிட்டோம். இப்போது 4 நாட் போட்டுட்டு நாம் ரன்னிங் ஒயரையும் மேலே போகிற ஒயர் அளவுக்கு அளந்து கட் பண்ணி விட்டுட்டோம். அடுத்து நம்ம போட்ட நாட்க்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த பிங்க் கலர் ஒயரில் க்ரீன் கலர் ஒயரை வச்சுட்டு ஃபுல்லாக அளந்துக்கிட்டு அடுத்து ஒரு 4 நாட்டுக்கு 1 2 3 4 இந்த 4வது நாட் வரைக்கும் போட்டு ரன்னிங் ஒயரை இந்த நாட்டில் நாம் கட் பண்ணி விட்டுக்க போகிறோம். இந்த மாதிரியே தொடர்ந்து 4 நாட்டுக்கு ஒருக்க நாட் போட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுட்டே வரப்போகிறோம். 4 பக்கமுமே இந்த மாதிரியே போட்டுகிட்டே வந்துட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், 4 பக்கத்துக்குமே 4 நாட்டுக்கு ஒருக்க கட் பண்ணி விட்டு ஃபுல்லாகவே போட்டுக்கிட்டேன் நான். இப்போ பேஸ்கெட் பொறுத்த வரைக்கும் நேராக உயரம் பார்த்தோன்னா ஒரு 5 பாக்ஸ் வரும். சைடுக்கு வந்துட்டு ஒரு 3 பாக்ஸ் வரும். அந்த மாதிரி தான் நம்ம பேஸ்கெட் வந்து கிராஸ்கெட்டில் கிடைக்க போகுது. அடுத்து வந்துட்டு இந்த மாதிரி இந்த 2 ஒயர் வந்துட்டு கிராஸ் ஆகும். க்ரீன் கலர் ஒயர் நம்ம கட் பண்ணி விட்டோம் இல்லையா? அந்த இடத்துல ஃபுல்லாக இந்த மாதிரி 2 க்ரீன் ஒயர்ஸ் வந்துட்டு கிராஸ் ஆகும். இங்கே 2 கிராஸ் ஆகுது பாருங்கள். அந்த மாதிரி கிராஸ் ஆகும். இந்த கிராஸ் ஆகிற 2 க்ரீன் ஒயர்ஸை மட்டும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கணும். கிராஸ் ஆகிற க்ரீன் ஒயர்ஸை மட்டும் சேர்த்து எல்லா இடத்துலையுமே சுற்றிலுமே நாம் நாட் போட்டுக்க போகிறோம். கார்னரில் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 2 ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா? அப்போ இந்த இடத்துலையும் நாம் நாட் போட்டுக்கணும். இந்த மாதிரி சுற்றிலுமே 2 ஒயர்ஸ் வந்துட்டு கிராஸ் ஆகும். அது எல்லா ஒயர்ஸையும் நாம் நாட் போட்டுக்கணும். 2 ஒயர்ஸாக இப்போது கிராஸ் ஆன அந்த க்ரீன் கலர் ஒயர்ஸ் 2 ஒயர்ஸை ஃபுல்லாகவே சுற்றிலும் நான் நாட் போட்டு முடிச்சிட்டேன். எல்லா ஒயர்ஸையுமே நாட் போட்டுக்கிட்டேன். அடுத்து வந்துட்டு
இந்த 2 க்ரீன் நாட்டுக்கும் இடையில 4 பிங்க் கலர் ஒயர்ஸ் இருக்கும். இந்த இருக்குதா அந்த மாதிரி 2 க்ரீன் நாட்டுக்கும் நடுவில் 4 பிங்க் கலர் ஒயர்ஸ் இருக்கும். இந்த பிங்க் கலர் ஒயர்ஸை 2 ஒயராக சேர்த்து இந்த மாதிரி இந்த 2 ஒயரு அப்புறம் இந்த 2 ஒயரு இந்த மாதிரி சேர்த்து நாட் போட்டுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்க அந்த 2 ஒயரை சேர்த்து அடுத்தடுத்து இருக்கும். இது வந்துட்டு கிராஸ் ஆகாது. அடுத்தடுத்து இருக்க ஒயர்ஸை 2 ஒயரை சேர்த்து நாட் போட்டுக்கணும். கொஞ்சம் இது வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு 2 ஒயரை சேர்த்து ஒரு நாட் போட்டாச்சு. அடுத்தது இந்த 2 ஒயருக்கு இல்லையா, இதை சேர்த்துட்டு நாம் ஒரு நாட் போட்டுக்க போகிறோம். நல்லா டைட்டாக போட்டுக்கணும். அடுத்தடுத்து ஒயர்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி வரும் நாட்டு. நல்லா டைட்டாக போட்டோன்னா கரெக்டாக வந்துடும். இப்போது 2வது நாட்டும் போட்டுட்டோம். இப்போ பார்த்தா 2 க்ரீன் நாட்டுக்கு நடுவில் 2 பிங்க் நாட் வரும் இந்த மாதிரி. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து பாருங்கள் 2 க்ரீன் நாட்டுக்கு நடுவில் 4 பிங்க் கலர் ஒயர் இருக்கும். இந்த 4 பிங்க் கலர் ஒயரை நாம் 2 ஒயராக சேர்த்து 2 நாட் போட்டுக்குவோம். அடுத்தும் பாருங்கள் சுற்றிலுமே நம்மளுக்கு அப்படி தான் கிடைக்கும். தொடர்ந்து போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 க்ரீன் நாட்டுக்கு நடுவில் இருந்த 4 பிங்க் கலர் ஒயரு 2 பிங்க் கலர் நாட்டாக 4 பக்கத்துலேயுமே ஃபுல்லாகவே 4 பக்கத்துலேயுமே போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வந்துட்டு நாம் கிராஸ்கெட் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண இடம் இது. இங்கே கிராஸ் ஆகுது பாருங்கள் இந்த மாதிரி ஒயர்ஸு. இந்த கிராஸ் ஆகிற ஒயர்ஸை நாம் நாட் போட்டுகிட்டே வரப்போகிறோம். இந்த மாதிரி கிராஸ் ஆகிற ஒயர்ஸ் பாருங்கள் பெருக்கல் மாதிரி இருக்குது. இந்த கிராஸ் ஆகிற ஒயர்ஸை மட்டும் நாம் நாட் போட்டுகிட்டே வரப்போகிறோம். பேஸ்கெட் முடிகிற வரைக்குமே இதை மட்டும் தான் நாம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கார்னரில் இருக்கிற இந்த 2 ஒயரை சேர்த்து நாம் நாட் போட்டுக்கலாம். இந்த 2 ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் கார்னரில் இங்கேருந்து நாம் ஸ்டார்ட் பண்ணுறோம். கார்னரில் போட்டாச்சு. மிக்ஸ்டு நாட்டாக கிடைக்கிது பாருங்கள். அடுத்து 2 பிங்க் கலர் ஒயரு கிராஸ் ஆகுது பாருங்கள். இது 2த்தையும் சேர்த்து நம்ம ஒரு நாட் போட போகிறோம். அதுக்கு அடுத்து பார்த்தா இங்கே ஒரு பிங்க்கு அண்டு க்ரீன் 2 ஒயர் கிராஸ் ஆகுது. அதுக்கடுத்தும் ஒரு பிங்க்கும் க்ரீனும் கிராஸ் ஆகுது. இப்போது இந்த 2 பிங்க் கலர் ஒயரையும் நம்ம சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கலாம். 2 பிங்க் கலர் ஒயரையும் சேர்த்து நாம் ஏற்கனவே க்ரீனு வித் பிங்க்கில் ஒரு நாட் போட்டாச்சு. இது அதுக்கு அடுத்து கிராஸ் ஆகிற ஒயர் 2 பிங்க் ஒயர் கிராஸ் ஆகுது. இந்த இடத்துல நாம் 2ஐயும் சேர்த்து நல்லா டைட்டாக ஒரு நாட் போட்டுக்கிட்டோம். அடுத்து கிராஸ் ஆகிற ஒயர்ஸ் இந்த மாதிரி இன்னும் கிராஸ் ஆகிற ஒயர்ஸை சேர்த்து நாம் போட்டுகிட்டே வரப்போகிறோம். அடுத்து கிராஸ் ஆனால் இந்த பிங்க்கும் க்ரீன் கலர் ஒயரையும் சேர்த்து அடுத்த நாட் போடுறோம். மிக்சடு நாட்டாக கிடச்சிருக்குது. அடுத்து பாருங்கள் இங்கே 2 ஒயர் கிராஸ் ஆகுது. அடுத்து இங்கே 2 பிங்க் கிராஸ் ஆகுது. இந்த மாதிரி தொடர்ந்து கிராஸ் ஆகிற ஒயர்ஸை மட்டும் நாம் நாட் போட்டுகிட்டே வரலாம். சுற்றிலுமே இதை மட்டும்தான் நாம் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். இப்போ பாருங்கள் கிராஸ் ஆகிற ஒயர்ஸை மட்டும் சுற்றிலும் ஒரு 2 லைனுக்கு சுற்றிலும் நான் இப்படியே போட்டுகிட்டே வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு பாக்ஸ் வர அளவுக்கு ஒயரம் போட்டிருக்கேன். டிசைன் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா 4 கார்னரில் 4 க்ரீன் நாட் வந்திருக்கு. அப்புறம் சைடில் 2 மிக்ஸ்டு நாட்டு, நடுவில் 4 பிங்க் நாட்டு. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் கிடைக்குது. ஃபுல்லாக நம்ம போடும்போது இது ரொம்ப அழகாகவே வரும். நம்மளுக்கு
கீழே இருக்கிறது வந்து நம்மளுக்கு அரை பாக்ஸ் தான் வரும். அதில் வந்து முழு பாக்ஸ் கிடைக்காது. மேலே நம்ம இப்போ அடுத்த ஸ்டெப் நான் அந்த போட்டிருக்கேன் இல்லையா அந்த பாக்ஸு, இந்த மாதிரி இடத்துலேருந்து தான் நம்மளுக்கு வந்து முழு பாக்ஸ் கிடைக்கும். இப்போ இதுலேருந்து நம்ம மேலே போடும்போது முழு பாக்ஸ் கிடைக்கும். அடுத்தும் இந்த மாதிரி கிராஸ் ஆகிற வயர்ஸை நான் போட்டுகிட்டே வந்துட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், கிராஸான வயர்ஸை போட்டுகிட்டே வந்துட்டு இவ்வளோ தூரம் போட்டுக்கிட்டேன் நான். இப்போது சொருகிற அளவுக்கு மட்டும்தான் மீதம் வந்து வயர்ஸ் இருக்குது. இந்த அளவு ஹைட்டு இந்த பேஸ்கெட்டுக்கும் போதுமானதாக இருக்கும். ஸோ இங்கே வர நான் போட்டு முடிச்சுக்கிட்டேன். இப்போது இந்த லாஸ்ட் லைன் இருக்குது இல்லையா, அந்த லாஸ்ட் லைனை உள்பக்கமாக மடக்கிட்டு நான் உள்ள சொருகி விட்டுக்க போகிறேன். இதை வந்துட்டு இப்படி வட்டமாக சொருகணுங்கிறது இல்லை, அப்படி முக்கோண ஷேப்பில் கூட இந்த க்ரீன் நாட்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த முக்கோண ஷேப்பில் கூட நாம் சொருகிக்கலாம். இந்த இடையில இருக்கிற இந்த நாட்ஸ், இந்த 4 பிங்க் நாட் வந்து வராது. அது வந்து வயரை அப்படியே நீட்டிட்டு நம்ம உள்பக்கமாக அதை சொருகி விட்டுக்கலாம். இந்த முக்கோண ஷேப்பில் வந்து நம்ம சொருகலாம். அதுவும் அழகாக தான் இருக்கும். முக்கோண ஷேப்பில் நம்ம சொருகும்போது இந்த பிங்க் கலர் ஒயர் வந்து நம்ம அப்படியே உள்ளே மடக்கி சொருகி விட்டுக்கலாம். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்கும். நான் வந்துட்டு நேராகவே போட்டிருக்கேன் பேஸ்கெட்டு. ஸோ இந்த லாஸ்ட் லைனை மட்டும் நான் உள்பக்கமாக மடக்கி சொருகிக்க போகிறேன். இப்போது லாஸ்ட் லைனை இந்த மாதிரி உள்பக்கமாக மடக்கிட்டு நம்ம சொருகும்போது இந்த மாதிரி நாட்ஸ் வந்து மேலே ஃப்ளாட்டாக தான் இருக்கும். நார்மல் நாட் போடும்போது நாட்ஸ் வந்து உள்பக்கம் வெளிப்பக்கமாக இருக்கும். இதில் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும். இது நம்ம அந்தந்த லைனுக்கு நேராக சொருகி விட்டுக்கலாம். இப்போது இது அப்படியே உள்பக்கமாக மடக்கிட்டு இந்த க்ரீன் வித் பிங்க் நாட்டை எடுத்துக்கிடுவோம் சொருகிறதுக்கு. இந்த க்ரீன் ஒயரை கைவாக்கில் உங்களுக்கு எந்த பக்கம் கைவாக்கு இருக்கோ நேராக சொருகணுன்னா சொருகலாம், இல்லை இந்த மாதிரி சைடாக சொருகணுனாலும் சொருகலாம். சைடாக சொருகினா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சைடாக நான் சொருகிறேன். ஒரு 5-6 நாட் வரைக்கும், ஒரு 5-6 நாட் வரைக்கும் சொருகினாலே போதுமானதாக இருக்கும். ஒரு 5-6 நாட் வரைக்கும் நான் சொருகிக்கிறேன். கிராஸ் கட்டுங்கிறதுனால கிராஸாகவும் நம்ம சொருகிக்கலாம், நேராக சொருகணுன்னா கூட சொருகிக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். ஒரு 5-6 நாட் வரைக்கும் சொருகிக்கலாம். இப்போது அதே நாட்டில் ஒரு நாட்டில் 2 ஒயர் இருக்கும் இல்லையா, இப்போ இந்த பிங்க் ஒயரை இந்த பக்கம் இந்த மாதிரி கிராஸாக சொருகி விட்டுக்கிறேன். இந்த பக்கமும் ஒரு 5-6 நாட் வரைக்கும் சொருகி விட்டுக்கிறேன். நார்மல் நாட்னால் நம்மளுக்கு வந்து கீழே பார்த்து ஒரு ஒயர் மட்டும் தான் சொருக வேண்டியிருக்கும். ஆனால் இது கிராஸ்கெட்டில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நாட்டுக்கு 2 ஒயர் இருக்கும். ஸோ 2 சைடும் நாம் சொருகி விட்டுக்கணும். இப்போது க்ரீனும் இந்த பிங்க் கலரையும் சொருகியாச்சு. அடுத்த நாட்டு அதே மாதிரி நம்மளுக்கு கைவாக்காக இருக்கிற இடத்துல நாம் அப்படியே சொருகி விட்டுக்கலாம். சுற்றிலும் சொருகிட்டு காட்டுறேன். இதே மாதிரி சொருகிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஒயர்ஸையுமே சொருகிட்டு மீதம் உள்ளே இருந்த ஒயர்ஸை ஃபுல்லாகவே நீட்டாக கட் பண்ணி விட்டுட்டேன். பேஸ்கெட் வந்துட்டு நீட்டாக அழகாக கிடச்சிருக்கு. நம்மளுக்கு 1.5 ரோல் பேஸ்கெட்டாக இருந்தால் கூட உள்ளுக்குள்ளே ஸ்பேஸ் வந்துட்டு நல்லா அதிகமாகவே தான் இருக்குது. இது ஒரு லஞ்சு பேஸ்கெட்டாக இருந்தால் கூட ஒர்க்குக்கு கூட இதை வந்து கொண்டு போகலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ளே நல்லா இருக்குது. பேஸ்கெட்டும் ரொம்ப அழகாக கிடச்சிருக்கு. நீங்களும் இந்த பேஸ்கெட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.